கலைகள் 64 ஏய உணர்விக்கும் நம்மை தூய உருப்பழிங்கு போல்வாள் உள்ளத்தினுள்ளே இருப்பாள் இங்கு வாராதீடு. சூரிய சந்தவேளைக்கு வணக்கம். சூரியனின் மங்களம் பொங்கும் நவராத்திரியில் விஜயதசமி நன்னாளில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. தேவியை துர்க்கையாகவும் லக்ஷ்மியாகவும் சரஸ்வதியாகவும் இந்த நவராத்திரி கால பகுதியில் பூமாலையாலும் பாமாலையாலும் போற்றி தொழுது வழிபட்டு இன்று வெற்றியின் சின்னமாக விஜயதசமி நன்னாளில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. வெற்றியை கொண்டாடும் இந்த விஜயதசமி நன்னாளில் பல புராண கதைகள் பலவாறு கூறுகின்றன. ஒன்று, அசுரனை வதைத்த துர்கா தேவியை சாமுண்டேஸ்வரியாக நாம் இன்று வழிபடுகின்றோம். மகிஷாசுர வர்த்தினியாக வழிபடுகின்ற ஒரு நாளாகவும், பஞ்ச பாண்டவர்கள் கௌரவர்களை வீழ்த்திய ஒரு நாளாகவும், இன்னும் பல புராணங்களில் ராவணனை வதைத்த ஒரு நாளாகவும் இந்த நாள் வெற்றியின் சின்னமாக வழிபடப்படுகின்றது. இந்த நாளின் சிறப்புகளோடு இன்றும் நம்மோடு இணைந்து கொள்கின்றார் பிரபல மூத்த ஆன்மீக சொற்பொழிவாளர் ஹேமா சண்முக சர்மா அவர்கள். இன்று விஜயதசமி தினம், வெற்றிகளை அள்ளி வழங்கக்கூடிய 10வது நாள் என்று சொல்வார்கள். அதனால் தான் அதுக்கு விஜயதசமி. விஜயம் என்றால் வெற்றி, வெற்றிகளை தரக்கூடிய 10வது நாள். ஏனென்றால் 9 நாட்களும் நாங்கள் அம்பாளை வழிபாடு செய்து எங்களுடைய கலைகளுக்கு புத்தாக்க பயிற்சி கொடுத்து உள்ளத்துக்கு ஆறுதல் அளித்து மன அமைதியை பெற்று இன்று தொடங்கவிருக்கின்ற எல்லா தொழில்களுக்கும் அம்பாளுடைய அருட்கடாட்சம் சேர்ந்த தொழில்களாக எண்ணி அவற்றை சிறப்பாக நாங்கள் வழிநடத்தி செல்ல வேண்டும் என்ற வகையிலே இன்று விஜயதசமி தினம் கொண்டாடப்படுகிறது. அக்ஷர ஆரம்பம், ஏடு தொடக்குதல், சிறு பிள்ளைகளுக்கு ஏடு தொடக்குதல் என்று நடைபெறுகிறது. அதே போன்று இசை நடன வகுப்புகளும் ஆரம்பிக்க இருக்கின்றன. இவையெல்லாம் அம்பாளுடைய அருட்கடாட்சத்தோடு ஆரம்பிக்கின்றபடியால் வெற்றிகளை அள்ளி வழங்கக்கூடிய கல்வியினுடைய வளர்ச்சியாக அமையும். இதனை விட இந்த விஜயதசமிக்கு இன்னும் ஒரு சிறப்பு இருக்கிறது. என்ன தெரியுமா? வாழை வெட்டு மானம்பூ திருவிழா. வாழை வெட்டு என்று சொல்வார்கள். வன்னி வாழை வெட்டு. இந்த வன்னி மரத்துக்கு எங்களுடைய நவராத்திரி காலங்களிலே சிறப்பான இடத்தை கொடுக்கிறார்கள். ஏனென்றால் வன்னி மரம் மிகவும் சிறப்பான பண்புகளை கொண்டது. பாண்டவர்கள் வனவாசகம் செல்லுகின்ற பொழுது தங்களுடைய அஞ்ஞாத வாசகம் வனவாசகம் என்று சொல்லப்படக்கூடிய வகையிலே தங்களுடைய வாழ்க்கையை மாற்றியமைத்த போது தங்களிடம் இருந்த ஆயுதங்களை எல்லாம் வன்னி மர பொந்துக்குள்ளே வைத்து மறைத்து விட்டு சென்றார்களாம். ஏனென்றால் வன்னி மர பொந்திலேதான் அம்பாளுடைய அருட்கடாட்சம் நிறைந்திருக்கின்ற காரணத்தினாலே எந்தவித பாதிப்புமின்றி மீண்டும் திரும்ப வந்து அந்த ஆயுதங்களை எடுப்பதற்கு எங்களுக்கு வாய்ப்பாக அமையும் என்ற காரணத்தினாலே அந்த பொந்துக்குள்ளே அவர்கள் வைத்துவிட்டு சென்று விட்டார்களாம். திரும்பவும் 12 ஆண்டுகள் அவர்கள் தங்களுடைய வனவாசம் அஞ்ஞாத வாசம் எல்லாம் நிறைவு செய்து அஞ்ஞாத வாசத்தினுடைய இறுதி நாளிலே விராட தேசத்திலிருந்து அவர்கள் துரியோதன் நாதியர்களோடு ஆனிரை கவர வந்த துரியோதன் நாதியர்களோடு போர் புரிய சென்ற பொழுது இந்த ஆயுதங்களை எல்லாம் மீளவும் எடுத்தார்களாம். எப்படி அவர்கள் வைத்தார்களோ அப்படியே இருந்ததாம் அந்த ஆயுதங்கள் எல்லாம். தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக பாவிக்கப்பட வேண்டிய ஆயுதங்கள் அல்லவா அவை. ஆகவே அதே மாதிரி ஒளிர்ந்து கொண்டிருந்ததாம் அந்த ஆயுதங்கள் எல்லாம். அவற்றை எடுத்து துரியோதனாரிகள் வென்று விராட தேசத்திலிருந்து அவர்கள் அஞ்ஞாத வாசத்தை நிறைவு செய்தார்கள் என்று பாரத கதை கூறுகிறது. ஆகவே விஜயதசமி அன்று அந்த நிகழ்வு நடைபெற்றதாக புராணங்கள் கூறுகின்ற காரணத்தினாலே இந்த வெற்றி வாகை தருகின்ற நாள் மானம்பூ திருவிழா, வாழை வெட்டு என்று சொல்லி பல்வேறு வகையான சிறப்பான நிகழ்ச்சிகள் எல்லாம் ஆலயங்களிலே நடைபெறுவது வழக்கம். நாங்கள் நவராத்திரி காலத்தை சிறப்பாக வழிபாட்டோடு இணைத்திருந்தோம். 10வது நாள் இன்றைய விஜயதசமி தினம். இந்த தினத்திலே ஆலயத்தோடு இணைந்திருப்போம். ஆலயத்திலே நடைபெறுகின்ற இந்த சம்ஹார உற்சவங்களோடு இணைந்திருப்போம். முக்கியமாக இந்த வருடம் இந்த நவராத்திரி காலத்திலே வருகின்ற திதி நகர்வுகள் காரணமாக 11 நாட்கள் அனுஷ்டிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஏனென்றால் 3 நாட்கள் துர்க்கைக்கு, 3 நாட்கள் லட்சுமிக்கு, 3 நாட்கள் சரஸ்வதிக்கு என்று நாங்கள் பிரித்து வழிபாடு செய்து கொண்டு வந்த மரபில் இருந்து சற்று மாறி 4 நாட்கள் சரஸ்வதிக்கு என்று நாங்கள் அதனை பிரித்து வழிபாடு செய்கிறோம். ஆகவே 10 நாட்கள் நவராத்திரி நாட்களாக வர 11வது நாள் விஜயதசமியாக வர எங்களுடைய பாவங்கள் தோஷங்கள்
எங்களிடம் இருக்கின்ற ஆணவம், கண்மம், மாய் என்று சொல்லப்படுகின்ற உள்ளத்திலே இருக்கின்ற தீய சிந்தனைகள் எல்லாம் சம்ஹாரம் செய்யப்பட்டு அம்பாளுடைய சூலாயுதத்தினால் மகிஷாசுரனை சம்ஹாரம் செய்தது போன்று எங்களுடைய உள்ளத்திலே இருக்கின்ற தீய சக்திகளையும் சம்ஹாரம் செய்து எங்களையும் புனிதராக்கி அனுப்பியிருக்கிறாள் வாழ்வுக்கு என்று நாங்கள் சிந்தித்துக் கொண்டு அடுத்த தொடக்கமாக நல்ல வாழ்வுக்கான அறிகுறியை மனதிலே கொண்டு நாங்கள் சிறப்பான வாழ்க்கையோடு எம்மை வழிநடத்திக் கொள்வோம் என்று கூறி விடைபெறுகிறோம். வணக்கம். விஜயதசமி தொடர்பான பல தகவல்களை அறிந்து கொண்டிருப்பீர்கள். இந்த நவராத்திரி கால பகுதியில் நமக்கு பல தகவல்களை மூடு பகிர்ந்து கொண்டு நமக்கு வழிகாட்டியாக இருந்த பிரபல மூத்த ஆன்மீக சொற்பொழிவாளர் ஹேமா சண்முக சர்மா அவர்களுக்கு நமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த ஆயுத பூஜை நன்னாளில் நீங்கள் தொடங்கும் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியை தர வேண்டும் என்று சூரியனின் விஜயதசமி நல்வாழ்த்துக்களோடு விடைபெறும் நான் பல்லவி.